வானியல் விஞ்ஞானத்தில் எக்கச்சக்கமான விடயங்களை தொடர்ந்து கண்டுபிடிச்சு வர இந்த நாசா கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கண்டுபிடிப்பாக கருதப்படுற ஒரு டெலஸ்கோப் தான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். இது கடந்த வருடம் ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்குது. எக்ஸோ பிளானட் என்னன்னா உயிரினங்கள் வாழ்றதுக்கு சாத்தியம் இருக்கிறதா கருதப்படுற பூமி மாதிரி கிரகங்களை தான் எக்ஸோ பிளானட்னு சொல்லுவோம். இப்படி ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்குது. ஸோ இது உண்மையாகவே உயிரினங்கள் வாழ்றதுக்கு சாத்தியமான ஒரு கிரகம் தானா? இதை பற்றி சொல்லப்படுற கருத்துக்கள் உண்மையாகவே ஒரு மெய்ச்சம்பவம் தானா? இதுகளை பற்றி தான் இந்த வீடியோல கிளியரா நம்ம பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை தவிர சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்கள். புவி போல இருக்கும் இந்த கிரகம் உண்மையாகவே புவிக்கு ஒரு பிரதியீடாக செயற்படுமா? தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் எம்எஸ் தியரி, நான் உங்கள் எம்எஸ். விண்வெளி துறையில ஸ்பேஸ் பற்றிய விடயங்கள்ல இன்றைக்கு மிகவும் ஒரு முக்கிய பேராக கருதப்படுறது தான் இந்த நாசா. நாசா இப்பத்திய காலகட்டங்களில் நம்ம பூமி போலவே இருக்கிற வேறு கிரகங்கள், அதாவது எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அதிக அளவு மும்முரமா செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஸோ இதுக்காக நாசா நிறைய சேட்டலைட்ல விண்வெளியில் ஏவி இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேட்டலைட் கடந்த வருடம் ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்குது. ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு LHS 475 பேருறாங்க. ஸோ இந்த நட்சத்திரம் பற்றிய மேல தகவல்கள், இது ஏதும் கிரகங்கள் வலம் வந்து கொண்டிருக்குதா, இதுல அட்மாஸ்பியர் இருக்கும், இது பற்றிய தகவல்கள் எல்லாம் அந்த டெலஸ்கோப் ஆராய்ச்சி செய்ய போக்குள்ள அந்த டெலஸ்கோப்புக்கு அதுக்குரிய போதுமான தகவல்கள், போதுமான வசதிகள் இல்லாததால விண்வெளியில சுற்றி கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டுபிடிப்பா கருதப்படுற இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புக்கு இந்த நட்சத்திரம் பற்றிய தகவல்கள் அனுப்பப்படுது. இப்படி மேலதிக தகவல்களுக்காக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புக்கு இந்த தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் என்ன செய்து ஆராய்ச்சி செஞ்சு உண்மையாகவே இந்த LHS 475 என்ற நட்சத்திரத்தை சுத்தி ஒரு கிரகம் சுத்தி வருகிறது என்றும் அந்த கிரகத்தை LHS 475b என்றும் பேரிடுறாங்க. சோ இது எப்படி இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கா டிரான்சிட் மெத்தட்டை பாவிச்சு கண்டுபிடிச்சிருக்கு. உண்மையாகவே கிரகங்கள் எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது, இந்த டிரான்சிட் மெத்தட் என்ன என்றதை பற்றி ஒரு டீடைல்டான வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலாட்டி கமெண்ட்ஸ்லையும் பின் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்திருக்கேன். பார்த்துட்டு வந்தீங்கன்னா உண்மையாகவே கிரகங்கள் எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது என்றதை பற்றி ஒரு டீடைல்டான வீடியோ கிடைக்கும். சோ நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்பத்திய விஞ்ஞான விண்வெளி கண்டுபிடிப்புகள்ல ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி தான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். இதுக்கு ஒரு உதாரணமா இது இப்படி கண்டுபிடிச்ச ஒரு எக்ஸோ பிளானட் பற்றிய விடயங்களையும் அது செகண்ட் அப்சர்வேஷன்லேயே அந்த கிரகத்தில அட்மாஸ்பியர் பற்றிய ஓரளவான தகவல்களையும் கெதர் பண்ணி கொண்டதிலிருந்து இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் டெக்னாலஜியும் அதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை பற்றியும் நம்மளால இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குது. ஸோ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த LHS 475b என்ற இந்த கிரகம் ஒரு ராக்கி பிளானட்னு சொல்றாங்க. இந்த ராக்கி பிளானட் என்னன்னா நம்ம கிரகங்கள்ல நம்ம பார்த்திருப்போம், வாயு கிரகங்கள் இருக்கு, தரை கிரகங்கள் இருக்கு, வாயுவாலாக்கப்பட்ட தரையாலாக்கப்பட்ட கிரகங்கள் இருக்கு. அது மாதிரி இந்த கிரகம் ஒரு பாறையாலாக்கப்பட்ட கிரகம் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பூமியில சைஸை போலவே 99 மடங்கு இந்த கிரகத்திர சைஸும் ஒத்திருக்குதான். ஸோ இப்படி நிறைய சிமிலாரிட்டிஸ் இந்த பூமிக்கும் அந்த எக்ஸோ பிளானட்டுக்கும் இருக்கிறதால இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இங்க உயிரினங்கள் வாழ்ற மாதிரி அந்த கிரகத்திலையும் உயிரினங்கள் வாழ்றதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கா, உயிரினங்கள் வாழலாமா என்ற ஒரு டவுட் வரும். என்னதான் இந்த LHS 475b என்ற கிரகம் பூமியை இயல்புகள்ல சில இயல்புகள் ஒத்திருந்தாலும் இங்க உயிரினங்கள் வாழ்றதுக்குரிய சாத்தியக்கூறுகள் மிக குறைவென்று தான் சொல்றாங்க. ஏனென்றா இந்த பிளானட், அதாவது இந்த எக்ஸோ பிளானட் சுத்தி வார நட்சத்திரம் ஒரு ரெட் வார்ம் நட்சத்திரமா. இந்த ரெட் வார்ம் நட்சத்திரம் என்னண்டா இது சூரியனை விட சின்ன நட்சத்திரமா கருதப்பட்டாலும் அந்த கிரகம் அந்த நட்சத்திரோட மிக நெருங்கின தொடர்புல இருக்கிறதால இந்த பூமியை விட அந்த கண்டுபிடிக்கப்பட்ட எக்ஸோ பிளானட் வெப்பநிலை 100 டிகிரியை விட அதிகரிக்கும் என்று சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தட்பவெப்ப நிலையில உயிரினங்கள் வாழ்றது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விடயமா கருதப்படுது. இது ஒரு முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இந்த கிரகம் அந்த அதுக்குரிய நட்சத்திரத்தை சுத்தி வாரத்துக்கு வெறும் 2 நாள் மட்டும்தான் எடுக்குதாம். ஸோ இது 2 நாள்ல இந்த நட்சத்திரத்தை சுத்தி வாரதால ஒருவேளை இது இந்த நட்சத்திரத்தோட டைடல் லாக்ல இருக்கலாம். எப்படி இந்த சந்திரன் டைடல் லாக்ல இருக்கிறதால சந்திரன் ஒரு பக்கம் மட்டும் தெரியுதோ அது மாதிரி இந்த கிரகமும் அந்த நட்சத்திரத்தோட டைடல் லாக்ல இருந்துச்சுண்டா ஒரு பக்கத்துக்கு மட்டும் சூரிய ஒளி கிடைக்கும், மற்ற பக்கம் தொடர்ந்து சூரிய ஒளி இல்லாமே இருக்கும். இந்த காரணங்களும் அங்க உயிரினங்கள் வாழ்றத சாத்தியம் இல்லாததாக்குது என்று சொல்றாங்க. இதையும் தாண்டி இந்த ரெட் வார்ம் நட்சத்திரத்தை இந்த பிளானட் சுத்தி வாரதால இந்த ரெட் வார்ம் நட்சத்திரத்தால நிறைய ரேடியேஷன்ஸ் கதிர்க்கப்படும், அது நிறைய ரேடியேஷனை வெளிவரும் என்றதால இந்த பிளானட்ல இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாம் தொடச்சறியப்பட்டிருக்கும் அல்லது அட்மாஸ்பியர் ஒன்றே இங்கே இருக்காது என்ற நிறைய கருத்துக்களும் சொல்லப்படுது. இதை தாண்டி இப்படியான ரெட் வார்ம் நட்சத்திரங்களால தொடர்ந்து வெப்பத்தையும் தொடர்ந்து வெளிச்சத்தையும் வழங்க முடியாதுன்றதால தட்பவெப்பநிலை சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இந்த LHS 475b என்ற கிரகத்தில் இருக்கலாம் என்றும் இதுகள் உயிரினங்கள் வாழ்றதை இந்த கிரகத்துக்கு சாத்தியம் இல்லாததா மாற்றலாம் என்றும் விஞ்ஞானிகள் ஆரம்ப கட்ட இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்
டெலஸ்கோப்போட ஆராய்ச்சிகள்ல இருந்து தெரிய வருது. அப்ப உங்களுக்கு டவுட் வரலாம், இது ஒரு அசியூம் தானே, ஒருவேளை அங்க அட்மாஸ்பியர் இருக்கலாம் தானே, அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்குரிய எந்த ஒரு பரிசோதனைகளும் இந்த டெலஸ்கோப்பால முன்வைக்கப்படலையாண்டா? செய்யப்பட்டிருக்கு. இங்கே எந்த ஒரு கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதில் அட்மாஸ்பியர் பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டெலிஸ்கோப்ல டிரான்சிஷன் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ அதை பாவிச்சு, அதாவது டிரான்சிஷன் ஸ்பெக்ட்ரம் என்றும் சொல்லுவாங்க. ஸோ அதை பாவிச்சு அந்த இப்போ நான் ஒரு கிராஃப் ஒன்று போடுறேன். அந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா அதில் கிரீன் கலரா தென்படுறது மீத்தேன், பர்பிள் கலர்ல திடுறது கார்பன் டை ஆக்சைடு CO2. அந்த மஞ்சள் கலர்ல போற லைன் தான் அங்க அட்மாஸ்பியர் என்ற ஒன்று இல்லை என்று விளக்குற லைன். ஸோ அதில் உங்களுக்கு யோசனையா இருக்கும், அந்த ஒயிட் டாட்ஸ் என்னண்டா அங்க இருக்கிற என்ன மூலக்கூறுகள், என்ன வாயு மூலக்கூறுகள் என்று கண்டுபிடிக்க இயலாதவற்றை தான் அந்த டாட்டா தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுகளை வச்சு பார்க்கக்குள்ள இங்க மீத்தேன் அதிக அளவில் இருக்குது, அதுக்கு அடுத்ததா கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஒருவேளை இங்க அட்மாஸ்பியர் இல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு கம்ப்ளிகேஷனான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கிடைக்கப்படுது. இதை தாண்டி நிறைய பரிசோதனைகள் செய்ய வேண்டி இருக்கு, அங்க உண்மையாகவே அட்மாஸ்பியர் இருக்கா இல்லையான்றதை 100% கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒப்சர்வேஷன் என்றதால, இந்த ஒப்சர்வேஷன்ல இவ்வளவு கண்டுபிடிக்கப்பட்டதே ஒரு பெரிய விடயம் என்றதால இது இன்னும் ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்டா தான் இருந்து கொண்டிருக்குது. ஸோ ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பால இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் அடிப்படையில் அங்க மீத்தேன் வாயு அதிக அளவில் இருந்துச்சுண்டா டைட்டன் மாதிரி மீத்தேன் அதிகம் கொண்ட ஒரு வளிமண்டலம் அங்கே இருக்கலாம். ஸோ அதை 2ஆம் டைட்டன் என்று அழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி கார்பன் டை ஆக்சைடு அதிகம் கொண்ட ஒரு வளிமண்டலம் அது காணப்பட்டுச்சுண்டா வீனஸ் மாதிரி வீனஸ் 2.0 கூப்பிடலாம். ஸோ எர்த் 2.0 என்றதுக்குரிய வாய்ப்புகள் அங்க மிக குறைவா தான் இருக்கு. ஆனாலும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி அது டைடல் லாக் ஆகி இருந்தாலும் ஒரு பக்கம் சூரியன் மட்டும் ஃபோக்கஸ் ஆகி கொண்டிருக்கும், மற்ற பக்கம் சூரியனே இல்லாம இருந்தாலும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பிரதேசம் இருக்கும். அந்த பிரதேசத்துல உயிரினங்கள் வாழ்றதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு என்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே ஒருவேளை வாய்ப்புகள் இருந்தா பூமியிலிருந்து 41 ஒளியாண்டுகள் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள் வாழக்கூடிய முதலாவது கிரகமா இது ஸ்பேஸ் பற்றிய ஒரு அறிவியல் இருக்கு. ஸோ என்னென்றாலும் இதுக்கு தொடர்ந்து பரிசோதனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு, இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்த வண்ணம் தான் இருக்கு. இந்த எக்ஸோ பிளானட் பற்றிய முழு விவரங்கள் இன்னும் தெரிய வரல. தெரிய வந்த விடயங்கள் அடிப்படையில் இந்த எக்ஸோ பிளானட் பற்றிய விடயங்கள் இவ்வளவுதான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு புதிய ஒரு விடயத்தை தெரியப்படுத்தி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இப்படி வான்வெளி பற்றியும் உயிரியல் விஞ்ஞானங்கள் பற்றியும் நிறைய புது விடயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்டா MS தியரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கடா தான் நான் வீடியோ போட்டோடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. சோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல தொடர்ந்து சந்திப்போம். கெட் ரெடி. சியர்ஸ் MS. தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS.